Hello everyone, welcome back to Extra Education Tamila. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Coohom என்ற இன்டீரியர் டிசைன்ஸ் டூல் சாஃப்ட்வேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட பெஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம 2D ட்ராப் பண்ணி 3D கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இன்டீரியர் டிசைனுக்கான பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையான இன்டீரியர் டிசைன்ஸ் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன்ஸில் இந்த இதில் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கான காம்போனண்ட் இருக்குல்ல, லைட்டாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர் ஒர்க்காக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா காம்போனண்ட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இதோட ரெண்டரிங் குவாலிட்டி தான். ஸோ மற்ற சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான லுக்கு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த சாஃப்ட்வேர் இன்டீரியர் டிசைனுக்கான பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்னால் இந்த சாஃப்ட்வேர் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. Coohom சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்டர்நெட் மஸ்ட் இதில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Coohom வெப்சைட் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து சைன் அப் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் சைன் அப் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போய்டும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்த இமெயில் ஐடி கொடுத்து வச்சதுனால டேரெக்டாக எனக்கு உள்ளே போயிடுச்சு. நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்தது மட்டும் தான் நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ நியூ ப்ராஜெக்ட் ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற ட்ரா, இம்போர்ட் கேட், இம்போர்ட் இமேஜ் அண்ட் சர்ச் ஃபார் பிளான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் இம்போர்ட் கேட்னா கேட் ஃபைல் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கலாம். இது கீழே இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாமே ஆல்ரெடி லிவிங் ரூம் எப்படி இருக்குமோ அது மாதிரி டெம்ப்ளேட்ஸ் மாடல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ட்ரா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது அந்த ஃப்ளோர் பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பப்ளிக் லைப்ரரி, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது வந்து ஆல் டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு பேனல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டேரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வால், ரூம், அதுமாதிரி ஹோல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் விண்டோ, டோர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வால் எடுத்து ட்ரா பண்ணுறேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் ஆட்டோகேடில் எப்படி ட்ரா பண்ணுறீங்களோ அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸி கிடையாது. லைன் எடுத்து எப்படி நீங்கள் ட்ரா பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட் டைமண்ட்ஸ் லென்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லென்த்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வால் வந்து க்ளோஸ்டு வாலை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ளோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். நீங்கள் வந்து 4 பக்கமும் நீங்கள் வால் க்ளோஸ் பண்ணாமல் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் க்ரியேட் ஆகாது. நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D 3Dன்னு சொல்லிட்டு 2 மெனு பார் இருக்கும். அதில் 2Dனா ஃப்ளோர் பிளான் 2Dயில் பார்க்குறது. இந்த பக்கத்தில் இருக்க 3D ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3Dயில் அப்படியே கிரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 3D வியூ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன நீங்கள் ட்ரா பண்ணிங்களோ அதெல்லாம் 3Dயாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வால் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாலோட செலக்ட் பண்ணி அதோட சைஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லென்த்தாக இருக்கட்டும், ஹைட்டாக இருக்கட்டும், நீங்கள் அந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த வால் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆங்கிளாக இருக்கட்டும், அதோட ஹைட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோர் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நார்மலாக மற்ற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதிலே காம்பவுண்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டிங்கன்னா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காம்பவுண்டில் போய்ட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதில் இந்த ஃபர்னிச்சராக இருக்கட்டும், லைட் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விண்டோஸ் டோர்ஸாக இருக்கட்டும் டேரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன டோர் வேணுமோ டேரெக்டாக உள்ளே கிளிக் பண்ணி உங்களுக்கு நிறையா காம்பவுண்ட் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு நம்ம 2D வச்சு இல்லை எந்த வாலில் போய்ட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஓப்பனிங் எடுத்து வால் அங்கே விண்டோ ஃபிக்ஸ் ஆகிடும். இதில் இன்னொன்று விண்டோவோட சேஞ்ச் பண்ணுறது அந்த இடத்துல ஏரோ மார்க் ஒன்று காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா காம்பவுண்டுக்குமே அதான்.
நான் யூஸ் பண்ண எல்லா 3D சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் இந்த காம்பவுண்ட்லாம் கொண்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும், மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் மேலே கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது ரெண்டரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெண்டரிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் செட் ஆகும். இந்த வியூ வந்து நீங்கள் வேண்டிய உங்களுக்கு ரிக்குயர்மெண்ட் என்ன தேவையோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆங்கிள் வேணுமாலும் நீங்கள் வியூஸ் என்னது அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்தெந்த வியூஸ் எத்தனை வியூஸ் நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுறீங்களோ அதுவே சேவ் ஆகிடும் ஒரு ஃபோல்டரில். ஸோ நீங்கள் அங்கே போய் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டும். அதில் ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு இந்த கேலரி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். பட் ஆனால் இதில் டைம் ஆகும் உங்களுக்கு ரெண்டர் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டர் பண்ணுற இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் ரெண்டர் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக லுக் அவுட்புட் கிடச்சிருக்குன்னு. ஏன்னா அந்தளவு ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் இப்போ மற்ற சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் எடுத்து காட்டுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த சாஃப்ட்வேர் இன்டீரியர் டிசைனுக்கான பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் தான் இதுதான். நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்லேயே ரொம்ப ரியலிஸ்டிக் லுக் எடுத்து கொடுக்கும். ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேரும் கூட.